ஆந்திராவில் மும்மொழி கொள்கை என்பது என்ன சொல்லுவ? தமிழ் கத்துக்கணும்னு சொல்லுவீங்களா? 3வது மொழி தமிழ்னு சொல்லுவியா? உத்தரப்பிரதேசத்துல 3வது மொழி எது? எதை சூஸ் பண்ணி சொல்றேன்? அங்க ஃபர்ஸ்ட் 3 மொழி இருக்கா? 2 மொழியே இல்லைங்கறாங்களே. அதத்தான் சொல்றேன். அப்போ இதனுடைய நோக்கம் என்பது என்னன்னா, அரசியல் ரீதியாக வடநாடும் தென்னாடும் சிந்தனையாகவே வேறுபட்டு இருக்கு. தென்னாடு என்பது அரசியல் தனியா, இந்தியா முழுக்க ஆன்மீக பூமின்னு சொல்லப்பட்டால் கூட அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்கிற சக்தி தென்னாட்டுக்கு இருக்கு. வடநாட்டுக்கு அப்படி கிடையாது. அது ஆன்மீகத்தோட சேர்த்து சொல்லி 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 எளிமையாக அந்த மக்களை ஏமாத்தி அவர்கள் தலைமையில அதிகாரம் செஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப தென்னாட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் மொழிப்பற்றாளனா இருக்கான். ஒன்றும் இல்லை, பெங்களூர் மத பற்றாளரோட மொழி பற்றாளர் எல்லா மதத்துக்காரனும். அதுதான் கர்நாடகா நான் பார்த்து வியந்து போறேன். பெங்களூர்ல இப்போ சிமோகா போயிட்டு வந்தேன் ஷூட்டிங்கு, பெங்களூர் போயிட்டு வந்தேன் சார். கன்னடம் இல்லாத ஒரு போர்டு பார்க்க முடியாது. அந்த கன்னட கொடி எங்க பார்த்தாலும் இருக்குமே. கன்னட கொடியும் கன்னட எழுத்து இல்லாத ஒரு விளம்பர பலகை நீங்க பார்க்க. பெங்களூர் தாண்டி கர்நாடகா போயிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். எவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலும் கன்னடத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இங்க கிடையாது. இங்க ஃபுல்லா இங்கிலீஷ். இங்க இங்கிலீஷ்